இருக்கிறேன். என்ன அப்டின்னா, நம்மளுக்கு வந்து இந்த அம் அ உன்னத பாட்டை புரிந்து கொள்வது ஒரு ஆர்டினரியான ஒரு காரியம் கிடையாது. ஒரு எளிதான ஒரு காரியம் கிடையாது. ஸோ அந்த புத்தகம் சின்னதா இருந்தாலும், இட்ஸ் அ ஹைலி காம்ப்ளிகேட்டட் புக். அதாவது மிகவும் அதை புரிந்து கொள்வதற்கு அத எத மீன் பண்றாங்க, நாட் ஒன்லி இந்த கான்செப்ட். நம்ம ஒருவேள அ இந்த ஒரு கணவன், மனைவி இல்லன்னா ஆண், பெண் 2 நபர்களுக்குள்ள உறவை குறித்ததான காரியங்கள்னால இது டிஃபிகல்ட் அப்படி கிடையாது. அதனுடைய வடிவமைப்பும், அதோட ஸ்ட்ரக்சரும் ரொம்ப சிம்பிளா, ஆர்டினரியா இல்ல. அதனால இட் மேக்ஸ் தி புக் ஈவன் மோர் காம்ப்ளிகேட் டூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றத நம்ம மறந்து போகக்கூடாது. ஸோ, அதனால நம்ம வெவ்வேறு கோணங்கள்ல ஒவ்வொரு நாளும் நம்ம இத தியானிக்க போறோம் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ, நேற்றைய தினத்துல நம்ம வந்து அ அ இந்த 2 பெர்சன் பிளாட் அப்படின்னு சொல்லி சாலமோன் அ வந்து ஆ அந்த சூலமத்தி அந்த 2 பேரோட உறவுகள் அப்படின்றத அத வந்து நம்ம தியானித்தோம். நேற்றைய தினத்துல நம்ம பார்த்தது. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னொரு பெர்சனாலிட்டி நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம். என்ன அப்படின்னா, சாலமோன் இருக்கிறாரு. பட் சூலமத்தி வந்து இன்னொரு நபரோட தான் உண்மையான அன்புள்ள உறவுல இருந்தாப்ல அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல நம்ம பார்க்க போறோம். ஏன் இது மாறி மாறி வருது அப்படின்னா, ஆக்சுவலா இந்த கதையில எத்தன பேர் இருக்கிறாங்கன்றதே நம்மளுக்கு வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு பாயிண்ட் அப்படின்றத மறந்து போகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இத நான் சொல்றேன் அப்படின்னா, ஏன் இது வந்து இவ்ளோ டிஃபிகல்ட்டா ஏன் ஒரு நாள் 2 பேரு, இன்னொரு நாள் 3 பேரு அப்படின்னு சொல்லி மாறி மாறி சொல்றீங்க பிரதர். பைபிள் ஒண்ணா தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் 2யுமே நம்ம வைத்து படித்தால் தான் நெட்டா நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியும். இது வந்து ஒரு பைபிள் ஸ்டடி கிளாஸ்ன்றத நம்ம மறந்து போகக்கூடாது. ஸோ ஏன் இது கடினமா இருக்கு அப்படின்னா, ரோமியோ அண்ட் ஜூலியட் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள்க்காக நான் சொல்றேன். ஆக்ட் 2 சீன் 1ல இப்படிதான் அது போகுது. இது ஒரிஜினல் பழைய இங்கிலீஷ் இது. சோ ரோமியோ சொல்றாப்ல, "கேன் ஐ கோ ஃபார்வர்ட் வென் மை ஹார்ட் இஸ் ஹியர்? டர்ன் பேக் டல் எர்த் அண்ட் ஃபைண்ட் தை சென்டர் அவுட்" அப்படின்னு. அதாவது ஜூலியட்ட வந்து பார்க்குறாரு ரோமியோ. பார்த்த உடனே, நான் வந்து அத செவுர தாண்டி நான் போகணும். அவள பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றாப்ல. உடனே அவனோட ஃப்ரெண்ட் இன்னொருத்தர் வந்து சொல்றாப்ல, "ரோமியோ மை கசின் ரோமியோ, ரோமியோ" அப்படின்னு சொல்லி இன்னொன்னு எக்ஸ்பிளைன் ஒரு ஒரு எக்ஸ்கிளமேஷன் பண்றாரு. ஆச்சரியமா சொல்றாரு. இன்னொருத்தர் அ மெ மெர்குட்டியோ அப்படின்றது அவன் என்ன சொல்றாப்லன்னா, "ஹி இஸ் வைஃப் அண்ட் ஆன் மை லைஃப் ஹேத் ஸ்டோல் ஹிம் ஹோம் டூ பெட்" அப்படின்னு சொல்லி, "இல்ல, இல்ல அவன விடு, போக விடு" அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தா அ அ பென்வோலோ லியோ என்ன சொல்றாரு அப்படின்னா, அவன் வந்து பாரு நீ சொன்னதுனால அவன் வந்து குதிச்சு போயிட்டான். அந்த அ வால தாண்டி போயிட்டான் அப்படின்னு சொல்றாரு. உடனே மெர்குட்டியோ சொல்றாரு, ரோமியோ வந்து சிரிப்புன்னு சொல்லவா, ஹியூமர்ன்னு சொல்லவா, மேட் மேன் சொல்லவா, பேஷன் சொல்லவா, லவ்வர்ன்னு சொல்லவா அப்படின்னு சொல்லி மாறி மாறி பேசிட்டு இருக்கிறான். இதுதான் இந்த சீன் அப்படின்றது மறந்து போகக்கூடாது. ரோமியோ அண்ட் ஜூலியட்ல. ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த பேர் யார் யார் பேசுறாங்கன்றத எடுத்துடுறேன். எடுத்துட்டு லைன் பை லைனா உங்களுக்கு போடுறேன் அப்படின்னா, நம்ம அத எப்படி புரிந்து கொள்ள முடியும்னு நினைக்கிறீங்க? எங்க ரோமியோ பேசுறாருன்னு நம்ம எப்படி அஸ்யூம் பண்ண முடியும்? எங்க வந்து அவனோட ஃப்ரெண்ட் அ பென்விலோ பென்வோலியோ பேசுறது எங்க? மெர்குட்டியோ பேசுறது எங்க? இல்ல ரோமியோ தான் பேசுறாரா? மெர்குட்டியோ பேசுறாரா? இங்க எத்தன பேர் தான் இருக்கிறாங்க? யாரு பேசுறா? அப்படின்றது ஒரு பெரிய, பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். ஸோ அதனால தான் உன்னத பாட்டு வந்து ஆக்சுவலா அது வந்து ஒரு அ அ ஒரு ஒரு பிளே ஸ்டைல்ல எழுதியிருக்கப்பட்டதுனால, ஒரு டிராமா ஸ்டைல்ல எழுதியிருக்கப்பட்டிருக்கிறதுனால, பிளஸ் கவிதை. டிராமா பிளஸ் கவிதை எழுதியிருக்கப்பட்டிருக்கிறதுனால, ஆக்சுவலி யார் எப்ப சொல்றாங்க? யாரு எப்ப சொல்றாங்க? யாரு யார்ட்ட சொல்றாங்க? அவங்க சொல்றது யார் கேட்டுட்டு இருக்கிறா? அப்படின்றத அஸ்யூம் பண்றதுக்கே நம்மளுக்கு இப்ப 2 நாள் ஆயிருச்சு. ஓகே. அதுதான் இந்த புக்கோட டிஃபிகல்ட்டின்னு நான் சொல்றேன். ஆனா ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் இதை நம்மளுக்குன்னு வைத்திருக்கிறார். இதிலிருந்து சில சத்தியங்கள் நம்ம புரிந்து கொள்ளணும்னு வைத்திருக்கிறார். நேற்றைய தினத்துல நம்ம பார்த்த கண்ணோட்டம் என்ன? என்ன அஸ்யூம் பண்ணோம் அப்படின்னா, இதுல 2 பேர் தான் இருக்கிறாங்க. சாலமோன் வந்து அவன் வந்து 60 கல்யாணம் பண்ணிட்டான். அறுவ ஆனாலும் அவனுக்கு தேடல்கள் இருக்கிறது. இருதயத்துல வாஞ்சைகள் காணப்படுகிறது. அதனால உண்மையான அன்புக்காக ஏங்கி அவன் ஓடுகிறான். அப்படின்ற இதிலிருந்து நம்ம ஆரம்பித்தோம். ஆரம்பித்து அங்கே ஒரு நபர்ட்ட வந்து அவன் வந்து ஒரு மெய்ப்பனாக தன்னை மாற்றிக்கொண்டு, உண்மையான அன்பு
அன்பின் உறவை வந்து அங்கே ஸ்டார்ட் பண்றான் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கான வசனங்கள் எல்லாம் பார்த்தோம். பட் இன்னைக்கு நம்ம பார்க்கிறது என்ன அப்படின்னா, இன்னொரு நபர நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அந்த நபருடைய பேர் வந்து இல் இல் எழு எழுதப்படல. ஆனா நம்ம அந்த சாலமோன் வந்து இன்னொரு நபராகவும், சூலமத்தியினுடைய நேசர் வந்து இன்னொரு நபராகவும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ இப்படி நம்ம இந்த அப்ரோச் நம்ம எப்படி எடுக்க போறோம்? அதே மாரி நேத்து எடுத்த அதே அப்ரோச் தான். இந்த இன்சிடென்ட் நடக்கிறப்ப, ஏற்கனவே சாலமோனுக்கு 60 மனைவிகள் இருக்கிறாங்க. ராஜஸ்திரிகள் இருக்கிறாங்க. மறுமனையாட்டிகள் 80 பேர் இருக்கிறாங்க. கண்ணீருக்கு தொகையில்லாத நிலைமையில இருக்கிறது. அப்பொழுது திருப்தியடையாத நிலையில் தான் சாலமோன் இருக்கிறான். நீதிமொழிகள் 27:20 பாதாளமும் அழிவும் திருப்தியாகிறதில்லை. அதுபோல மனுஷனுடைய கண்களும் திருப்தியாகிறதில்லைன்னு சொல்லி நம்ம அவன் சாலமோன் எழுதின அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். பிரசங்கி 2 10ல என் கண்கள் இச்சித்தவைகள் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விலக்கவில்லை. எல்லாத்தையும் நான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். ஐ வாண்ட் டூ சீ மைசெல்ஃப். நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அனுபவித்து அது எப்படி இருக்கும்? இந்த பழம் எப்படி இருக்குது? இந்த அனுபவம் எல்லாத்தையும் நான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அவன் சாலமோன் அப்படியே தன் வாழ்க்கையை ஓட்டுகிறத நாம பார்க்கிறோம். ஆனா இங்க இந்த இடம் வரைக்கும் தான் நேற்றும், இன்றும் ஒரே மாதிரி இருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது பாருங்க. அவன் தேடிக்கொண்டே போகிறான். ஓகே. அவன் நேற்றைய தினத்தில இதையும் பார்த்தோம். என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது. அதை நான் கண்டுபிடிக்கவில்லை. நான் இன்னும் கண்டே பிடிக்கல. 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன். இவர்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு ஸ்திரியை நான் காணவில்லை அப்படின்னு சொல்லி இன்னும் அன்புக்காக அவன் நீங்கிக் கொண்டு அவன் போய்க்கொண்டே இருக்கிறான். அவன் போன இடம் தான் எது அப்படின்னா நார்தர்ன் இஸ்ரேல். நேற்றைய தினத்துல நம்ம பார்த்தோம். அது இசாக்கார் பகுதிகள். லெபனான் தேசத்தினுடைய பவுண்டரிஸ் இன்னைக்கு அதோட இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். 4:7ல சாலமோன் அங்கே பார்த்து அங்கே ஒரு பெண்ணை பார்க்கிறான். அவன் வந்து ரொம்ப சுலமத்தியினுடைய அப்பியரன்ஸ்லாம் நேத்து நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறா. ஒரு ஷெப்பர்டஸ்ஸா இருக்கிறா. நம் மந்தை மேய்க்கிறவளா இருக்கிறா. அவளோட ஃபேமிலி பேக்கிரவுண்ட் ரொம்ப ஒரு நல்ல ஃபேமிலி பேக்கிரவுண்ட் கிடையாது. அவளோட அ அந்த அன்புல வந்து அ அ அ இந்த ஸ்டோரியில நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் அந்த வசனத்துல நம்ம வாசிக்க போறோம். "என் பிரியமே, நீ பூரண ரூபவதி. உன்னில் பழுதொன்றும் இல்லை. லீபனோனிலிருந்து என்னோடே வா. என் மணவாளியே, லீபனோனிலிருந்து என்னோடே வா. அமனாவின் கொடுமுடியிலிருந்தும், சேனீர் எர்மோனின் கொடுமுடியிலிருந்தும், சிங்கங்களின் தாவரங்களிலிருந்தும், சிவிங்கிகளின் மலைகளிலிருந்தும் கீழே பார்." அதாவது அ இதெல்லாம் அந்த நார்தர்ன் பார்ட். இது இஸ்ரவேல் எருசலேமை சுற்றியுள்ள இடங்கள் கிடையாது. லீபனோன் அதெல்லாம் தள்ளி இருக்கு. சாக்கார் பகுதிகள் தள்ளி இருக்குது. வட தேசத்துல இருக்குது. வட இஸ்ரவேல் தேசத்துல இருக்குது. சோ சாலமோன் அங்கே போய் அவளை பார்க்கிறான். பார்த்து, "அவள நீ என் கூட வா" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுகிறத நம்ம இங்கே பார்க்கிறோம். சோ என்ன அந்த அமனாவின் கொடுமுடியிலிருந்து அந்த மலை காட்டு பகுதி, மலைகள் நிறைந்த பகுதி, சிங்கங்களின் தாபரம் ரொம்ப ரஃப்பான பிளேஸ். ரஃப்பான பிளேஸ்லாம் வேண்டாம். சூலமத்தியே நீ இருக்கிற இடம் ஒரு ராஜாவின் அரண்மனை இருக்கிற இடம். நீ ஒரு ராணியாய் நான் உன்னை மாற்றிக் கொள்வேன். ஏனென்றால் 9ஆம் வசனம், என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். என் சகோதரியே, என் மணவாளியே, உன் கண்களில் ஒன்றிலாயிலும் அதாவது ஒரு கண்ணே என்னை வந்து கவர்ந்துருச்சு அப்படின்றார். அப்படின்னு சொல்றான் சாலமோன். "யூ சோ அட்ராக்டட் மீ. எனக்கு நீ வேணும்" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அதே அதிகாரத்துல 12வது வசனம் பார்த்தீங்க அப்படின்னா, என் சகோதரியே, என் மணவாளியே, என் சகோதரியே அப்படின்னா, இனிஷியல் டைம்ல இன்னும் வந்து திருமணம் ஆகல. இன்னும் அந்த உறவுக்குள்ள போகல. அதுக்கு முன்னாடி இந்த மிடில் ஈஸ்டர்ன் அ அந்த வழக்கத்தின்படி அந்த அட்ரஸ் பண்றான். என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும், மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும், முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஷி இஸ் குளோஸ்ட். ஷி இஸ் வெர்ஜின், பியூர் வெர்ஜின். கன்னியா இருக்கிறார். யாருமே இன்னும் தொடல அப்படின்றது அவனுக்கு தெரிகிறது. உன் தோட்டம் அதோட எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லா அதான். உன் தோட்டம் மாதுளஞ்செடிகளும், அருமையான கனிமரங்களும், விருந்தோண்டி செடிகளும், நலத செடிகளும், நலதமும், குங்குமமும், வசம்பும், லவங்கமும், சகலவித தூப வர்க்க மரங்களும், வெள்ளை போல செடிகளும், சந்தன விருட்சங்களும், சகலவித கந்தர்வ செடிகளும் உள்ள சிங்கார வனமா இருக்கிறது. இதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு தெரியல.
இந்த இந்த சாங் ஆஃப் சாலமன்ஸ்ல, அதாவது உன்னத பாட்டுல வந்து அதிகமான சிமிலிஸ், ஆங்கிலத்துல சொல்லுவோம் சிமிலிஸ், அதாவது உருவகங்கள், உவமைகள் இல்லையா? அந்த அணிகள் நிறைய யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது போல இருக்கு, அது போல இருக்கு, அது போல இருக்கு, இது போல இருக்குது அப்படின்னு சொல்லி. சோ அவன் தோட்டத்தை அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்றான். சோ அவ்வளோ ஒரு அட்மயர் பண்ணி அவள பார்க்கிறான். ஷி இஸ் எ பியூர் வெர்ஜின். ஏதோ ஒண்ணு சாலமோனுக்கு அம் சுலுமத்தியினுடைய வாழ்க்கையிலும் அவளுடைய காரியமும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவளுக்கு ரொம்ப பெரிய பின்னணி இல்லன்னு சொல்லி நம்ம நேத்து பார்த்தோம். பெரிய ஒரு ராஜ குலத்து பெண் அல்ல. ஆனா ஷி வாஸ் எ பியூர் வெர்ஜின். முதல் முறையாக அ சாலமோனுடைய வாழ்க்கையில ஒரு அந்த உண்மையான அந்த அன்பு அப்படின்றது வந்து வருகிறது. ஸோ இதுதான் இந்த 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 ஸ்டோரியோட ஸ்டார்ட்டிங். அ ஆனா இதுல வந்து அடுத்த ஒரு பாயிண்ட் என்ன வருது அப்படின்னா, சுலமத்தி சாலமோனுடன் செல்கிறாள். சுலமதி கோஸ் வித் சாலமன். ஸோ இதுல இதுல வந்து அவ பிரஷர்ல போனாளா? ஆ இல்ல ஒரு ராஜா கூப்பிடுறாரு. ஏன்னா இப்ப வந்து நேத்து நம்ம பார்த்தது வந்து மாறுவேடம் அ அணிந்து அவன் வருகிறான். சாலமோன் வந்து மறுவிடத்துல இருந்து வருகிறாப்புல. அதனால வந்து ஈஸியா பேசுறா. பட் இந்த இன்னைக்குள்ள அப்ரோச் எப்படி இருக்குதுன்னா, அவன் ராஜாவாக வருகிறான். இப்ப ராஜா சொன்ன உடனே போய் தானே ஆகணும். மறுக்க முடியாதே. ஒரு சகோதரர் சொல்லியிருப்பாங்க, "போயிரு. இப்ப நல்லா செட்டில் ஆயிக்கோ" அப்படின்ட்டு. ஆனா சுலுமுத்தி இன்னொரு நபரோட ஒரு அன்பின் உறவுல ஏற்கனவே இருந்தா. இப்ப இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த அப்ரோச்ல இந்த இன்னொரு அன்பின் உறவுல இருந்தது வந்து சாலமோனுக்கு தெரியுமா? அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. ஆனாலும் வந்து சூலமத்தி ஏதோ ஒரு காலத்தின் கட்டாயத்துல வந்து அவ போறா. நம்ம வாழ்க்கையிலயும் நெறைய நேரங்கள்ல இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். விசேஷமா திருமணங்கள்ல. இப்ப வந்து இருக்கிற மொபைல் டெக்னாலஜி வந்து எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் சொல்லுவாங்க. நான் அவள விரும்புறேன்ருவாங்க. இதுல விரும்புறேன்பாங்க, அப்படின்பாங்க. ஆனா வந்து நடக்கிறதெல்லாம் வேற வேற காரியங்களா இருக்கும். வயசான ஆட்டவங்க கூட ஒரு அம்மாட்ட பேசிட்டு இருந்தேன். அவங்க அப்படியே என்ட்ட அப்படியே பேசிட்டே இருக்கப்ப சொன்னாங்க. அந்த காலத்துல ஒருத்தர் ரொம்ப ரொம்ப என்னைய ஆசைப்பட்டாப்ல. என்னைய கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு. நான் பெரிய கோடீஸ்வரர். அப்படியே போயிருக்கலாம். அப்படின்னு ஒரு என்ன சொல்ல ஒரு ஏக்கம் வந்து தென்பட்டது. எத்தன வயசுல? ஒரு 70, 75 வயசுக்கு மேல இருக்கும் அந்த பாட்டி. சோ அப்பவே 75 வயசுல திருமணம் ஆன பிறகு அவங்க கணவனோட உண்மையா தான் இருக்கிறாங்க. அது எதுவுமே கிடையாது. ஆனா டீப் இன் ஹர் ஹார்ட் மரிக்க போற தருணத்துல கூட, நான் வேற மாரி வாழ்ந்திருக்கலாமோ! அப்டின்ற ஒரு ஆ ஒரு கேள்வி அப்டின்னு நம்ம சொல்லலாம். தன்னுடைய வாழ்க்கையை தானே ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலைமை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு இருக்குமான்னு சொல்லி தெரியல. நாட் நெசசரிலி மேரேஜ். மேரேஜ் மட்டும் நான் இங்க சொல்லல. நம்மளோட வாழ்க்கைய வந்து நீங்க உங்க வாழ்க்கைய நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? அதாவது ரிக்ரெட்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா? நான் நான் அப்படி படிச்சிருக்கணும். நான் அங்கேயோ அப்படி போயிருந்திருக்கலாம். நான் இப்படி இருந்திருக்கலாம். நான் அப்படி இருந்திருக்கலாம். அப்படின்னு நம்ம வாழ்க்கையில கடந்து, 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 கடந்து பல அனுபவங்களோட வர, ஒருவேள அந்த ரூட்ல எடுத்திருக்கலாமோ? அப்படி போயிருக்கலாமோ? அந்த பிரச்சனையே பண்ணாம இருந்திருக்கலாமோ? அமைதியா நம்ம தாழ்மையா போயிருக்கலாமோ? இப்படிலாம் நெறைய குழப்பங்கள் வரும். அப்படி நம்ம ஒரு கசந்த அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில ஒருவேள இருக்கும் அப்படின்னா யூ ஷுட் பி ரெக்கன்சைல்ட் வித் யுவர் பாஸ்ட். நான் ஏற்கனவே இத நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கிறேன். ரெக்கன்சிலியேஷன் வித் த பாஸ்ட் வந்து ரொம்ப, ரொம்ப முக்கியம். கடந்த காலங்களோட ரெக்கன்சைல் ஆயிரணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு தோல்விகளுக்காக நன்றி. ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீர் அனுமதித்த ஒவ்வொரு நெருக்கங்களுக்காக நன்றி. ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையில எனக்கு நீர் பெர்ஃபெக்ஷன அனுமதிக்கல. அதனால நான் தாழ்மையா இருந்து, உம்மையே சார்ந்து சார்ந்து நான் இம்மட்டுமாய் நான் வாழ்ந்து விட்டேன் ஆண்டவரே. அதற்காக நன்றி. அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்கு நம்மளுடைய கடந்த காலத்தை நம்ம ரெக்கன்சைல் பண்ணுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத மறந்து போகக்கூடாது. சுலுமத்தி சாலமோனோடு அவர் செல்லுகிறார். செல்லும் பொழுது அவர் பாஸ்ட்ட குறிச்சு யோசித்து செல்லுகிறாரா என்னன்னு தெரியல. பட் ஆனா வசனத்த பாருங்களேன். சாலமோன் என்ன பண்றான்? ஆம் அ ஆம் அ இந்த வசனத்த நெக்ஸ்ட் வரலாம். 1:4 அ சுலுமத்தி சொல்றத பாருங்க. "என்னை இழுத்துக் கொள்ளும்."
உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். புரியுதா உங்களுக்கு? அது ஏன் நம்ம இந்த மாதிரி இன்டர்பிரட் பண்றோம் அப்படின்ட்டு. சுலுமத்தி வந்து என்ன சொல்றா அப்படின்னா, ராஜா என்னை கொண்டு வந்துட்டாரு. பட் நேசரே நீ எப்படியாச்சும் என்னை இழுத்து கொண்டுரும். அப்ப அவரு விருப்பப்படாம இங்க வர்றா அப்படின்றது தெரிய வருது. சோ நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழ்வோம். உமக்குள்னா நேசரை பார்த்து சொல்றது. திராட்சரசத்தை பார்க்கும் போது நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். நீ வந்து ரொம்ப உத்தமனான மனுஷன். ராஜா கூப்பிட்டாருன்னு சொல்லி நான் வந்துட்டேன். நான் எப்படியாச்சும் நீ இங்க இருந்து நீ இழுத்துட்டு போயிரு அப்படின்னு சொல்லி அவ ஆள் அனுப்புகிறாளா, அந்த செய்தி அனுப்புகிறாளா தெரியல. ஆனா அந்த கவிதைகள் இப்படிதான் இருக்கிறது. சாலமோனுக்கு இது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு தான் நாம யோசிக்கிறோம். இப்ப இந்த டைம்ல அட்லீஸ்ட் வந்த பிறகாச்சும் சுலுமத்தி வந்து சந்தோஷமா இல்ல. சுலுமத்தி சாலமோனை ஏற்றுக்கொள்வதாக இல்ல. அவ ஒருவேளை சொல்லியிருக்கலாம், சாலமோனே எனக்கு இன்னொரு அன்பர் இருக்கிறார். எனக்கு இன்னொரு நேசர் இருக்கிறார். என்னை அவரிடமாக விட்டுவிடு. நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனா சாலமோனை கவர்ந்த இந்த சூலமேத்தி, சாலமோனுடைய இருதயத்தை கவர்ந்தெழுத்தவள், தன்னுடைய கண்களால கவர்ந்தெழுத்தவள், அவள் சரப்பணிகளால கவர்ந்தெழுத்தவர் இல்லையா? பார்த்த உடனே சாலமோன் நேசிக்கிறேன். அப்படி என்னையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லினா, 60 ராஜஸ்திரிகள் இருக்கிறாங்க. இன்னொன்னு எவ்வளவோ 80 மறுமனையாட்டிகள் இருக்கிறாங்க. எப்படியோலாம் அழகா அவன் ரசிச்சிருந்திருக்கலாம். ஆனா சுலுமத்தில் அவர்கள்ட்ட பார்க்காத ஏதோ உன்னை சுலுமத்திட்டவன் பார்த்த அந்த காரியத்தை அவனால மறக்க முடியல. அதனால அவன் என்ன சொல்றான் தெரியுமா? என்ன சொல்றான் தெரியுமா? எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமல் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன். அவள நீங்க வந்து என்னைய குறிச்சு சொல்லி என்னைய என்னைய பிடிக்க வைக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. டோன்ட் ட்ரை டு செட்யூஸ் ஹர் இன் லைக்கிங் மீ. அவ விரும்பி என்னை நேசிக்கணும். என்ன பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் அவளை நீங்க வந்து தேவையில்லாம செக்ஷுவலா செட்யூஸ் பண்ணாதீங்க. என்னுடைய வெளிப்புறமான அழகை பார்த்தோ, என்னுடைய மகிமையை பார்த்தோ, ராஜா அப்படின்ற ஒரு மகிமையை பார்த்தோ அவள் என்னிடத்துல வர நான் விரும்பல. என்னை உண்மையாய் நேசித்து வரணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சாலமோன் இங்கே சொல்லுகிறது 3 இடத்துல வருகிறது. விழிக்க பண்ணாமல் எழுப்பாமலும் இருக்கும்படிக்கு அப்படின்னு சொல்லி 3 இடத்துல வருது. மேலும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா லெட்ஸ் ப்ரொசீட். இந்த வசனத்தை தான் நம்ம பார்த்தோம். சோ ஆனா சுலமத்தியோட ஹார்ட் வந்து ஆஹ் அந்த தன்னுடைய நேசர் மேலதான் இருந்து கொண்டே இருக்கிறது. நேசர் மேலதான் இருந்து கொண்டே இருக்கிறது. நேரத்துல ஆஹ் இந்த உன்னத பாட்டு வாசிக்கிறப்ப அந்த அந்த லவ்வர்ஸ் வந்து ஒருத்தர் பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கிறது வந்து ஆண்டவர் நம்மளை பார்த்து ரசிக்கிறார் அப்படின்ற அந்த பாயிண்ட் வந்து நம்ம மறந்து போக கூடாது. ஜெப்பனியாவுல நம்ம பார்க்கலாம். he will dance over you அப்படின்ற ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு சந்தோஷமாய் மகிழ்ச்சியில துள்ளுகிறார் அப்படின்ற ஒரு வசனம் உண்டு. பேர்பட்ட ஆண்டவர் நம்மளுக்கு இருக்கிற அன்பின் பிரவாகங்கள் இதெல்லாமே டெம்பரவரி தான். இத மனுஷல் ரெம்ல பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே டெம்பரவரி மாதிரிதான் இருக்கும். ஆனா டிவைன் ரெல்ம்ல பாக்குறப்ப, தெய்வீக அன்பின் கண்ணோட்டத்துல நம்ம பாக்குறப்ப எல்லாமே இது உண்மையா இருக்கும். இது உண்மையாகிற ஒரே இடம் டிவைன் லவ்ன்றதை மறந்து போகக்கூடாது. உன்னத பாட்டினுடைய சாராம்சம் எப்படி இருக்குது அப்படின்னா, மனித அன்புதான். அன்பு செலுத்துகிறவர்கள், அன்பு கொடுக்கிறவர்கள், ஒருத்தரை நேசிக்கிறவர்கள் அவ்வளவு பேஷனேட்டா, அவ்வளவு ஆழமா காரியங்களை அவர்கள் பேசினாலும் ரியாலிட்டி வந்து ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நம்ம மறந்து போகக்கூடாது. ஆண்டவரே, நான் தெரியாம இங்க வந்துட்டேன். இந்த இடத்துல பாக்குறப்ப எப்படியோ ப்ரெஷர்ல நான் வந்துட்டேன், கட்டாயத்துல வந்துட்டேன் ஆண்டவரே. ஆனா நீங்க என்னை இழுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. மறுபடியும் நீங்க என்னை இழுத்துக்கொள்ளும். ஐயோ, தெரியாம இந்த உலக ஆசையில நான் வந்து இந்த வேலையில வந்து மாட்டிக்கிட்டேன். எனக்கு ஜெபம் பண்றதுக்கு நேரம் இல்லாம ஆயிடுச்சு ஆண்டவரே. தெரியாம ஆண்டவரே இந்த இந்த ஒரு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நான் என்னையே சிக்கி கொண்டு விட்டேன் ஆண்டவரே.
நான் சிக்கப்பட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை திருப்பி இழுத்துக் கொள்ளும் சொல்லி நம்ம ஜெபிக்கிறப்பெல்லாம் ஆண்டவர் நம்ம இழுத்துக் கொள்ளுகிற தேவனா இருக்கிறார். ஓசியா புத்தகத்துல நம்ம வாசிப்போம், அன்பின் கயிறுகளா மனிதனை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நம்ம இழுக்கிற தேவனா இருக்கிறார். இழுக்கிற தேவன் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. ஆண்டவரே, என்னை நீர் இழுத்துக்கொள்ளும், உடைய அன்பால் இழுத்துக்கொள்ளும். Sometimes Lord, this heart of mine is seduced by the world. இந்த இருதயமானது, இந்த மனித இருதயமானது, இந்த மனித சரீரமானது அநேக நேரங்களில் உலகத்தால் கவர்ந்தெழுக்கப்படுகிறது. ஆண்டவரே, நீர் என்னை உம்முடைய அன்பின் கயிறுகளால் இழுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி இது நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும். ஜெபமாக இருக்க வேண்டும். ஹalleluya. ஒருவேளை நான் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஒரு காரியம், ரெக்கன்சைலிங் வித் த பாஸ்ட், அதாவது கடந்த காலங்கள்ல நம்ம நம்ம என்ன சொல்ல, நம்மளுடைய எல்லாத்தையும் திருப்திப்படுத்தி, ஆண்டவரே, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நீர் அனுமதிச்ச காரியங்களுக்காக நன்றி, ஐ எம் so satisfied about my life அப்படின்னு நீங்க சொல்லணும். ஓகே, அந்த ஒரு காரியத்துக்கு, இந்த ஒரு காரியத்திற்காக ஜெபித்து விட்டு தொடர்ந்து அப்படியே நான் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா திங்ஸ் வில் கெட் மோர் இன்டென்சிவ்லி காம்ப்ளிகேட்டட். அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்ஸ்க்காக நம்ம ஜெபிக்க முடியாது முடிக்கிறப்ப. ஸோ ஐ வாண்ட் யூ டு லீட் இன் ப்ரேயர். எப்பொழுதும் நான் இன்னர் ஹீலிங்காக நான் ஜெபம் பண்ணுற பழக்கம் உண்டு. ஸோ நம்ம வாழ்க்கையில, ஆண்டவரே, எனக்கு கடந்த காலங்கள்ல நடந்த சில சம்பவங்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்னை வந்து இந்த மாதிரி ஆஹ் என்னை குறைய சொன்னதை, அந்த வார்த்தை என்னால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்னைய அவங்க ஒதுக்குனது, என்னைய 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 ஒதுக்குனது, என்னை ரிஜெக்ட் பண்ணது, எனக்கு இன்விடேஷன் அனுப்பல, அவங்க மேரேஜ் இன்விடேஷன் அனுப்பல. எவ்வளவோ அந்த குடும்பத்திற்காக நான் ஜெபித்திருக்கிறேன். என்னை அவங்க ஒரு பொருட்டாகவே என்னை அவங்க பார்க்கல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒருவேளை உடைக்கப்பட்ட உள்ளங்களோடு நீங்க இருந்தீங்க அப்படின்னா, கடந்த கால வாழ்க்கையெல்லாம் ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுப்போம். ஒரு 2 நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணலாம். ஹalleluya. ஆண்டவரே, கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, ஆவியானவரே, நீர் எங்களை ஒரு விசையாய் கூட தொடும் அப்பா. தொட்டு சுகமொழி. என்னை அவங்க ஒதுக்கிட்டாங்க, என்னைய மறந்துட்டாங்க, என்னை குறித்து தவறா பேசுறாங்க, எனக்குன்னு சொல்லி யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்ற ஒரு தனிமை, எல்லாத்துல காயப்பட்டுகிற அப்படியே பிள்ளைங்களை ஆவியானவர் அப்படியே ரத்தத்தினால, அப்படியே பிரசன்னத்தினால நீர் இப்பொழுதே தொடுவீராக ராஜா. வலது கரத்தை உங்க தலைமையில வைத்து நீங்க சொன்ன, உங்க வலது கரத்தை தலைமையில வைத்து சொன்ன இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைங்க ஆண்டவரே வைத்திருக்கிற இந்த கரம், அது உம்முடைய கரமாய், காயப்பட்ட கரமாய் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே. we need your touch, oh Father. Heal them completely. மன்னிக்க முடியாத கசப்புகள், ஏன் என் வாழ்க்கையில இந்த இழப்பு நடந்துச்சு, நஷ்டமாயிருச்சு, ஏமாற்றப்பட்டு விட்டேன், பணம் கொடுக்கறேன்னு சொன்னாங்க, அதனால கொடுத்தேன், நான் கண்டுகிடவே இல்லை அப்படின்னு சொல்லி பல காயங்கள், பல காயங்கள், பல காயங்கள். Hallelujah. The name of Jesus. Father, we need your presence in our life. We need your love in your life. அன்பால் நிரப்பியருளுங்க ராஜா. அப்படியே பிள்ளைங்களை பலப்படுத்துங்க. பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும். தேவையில்லாத பெயின்ஸ், தேவையில்லாத டியூமர்ஸ் எல்லாம் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால. The name of Jesus, I break every kind of diseases. இயேசுவின் நாமத்தினாலே முறிக்கிறேன், முறிக்கிறேன், முறிக்கிறேன். கையெடுத்துடலாம், ஜெபம் பண்ணுங்க. இந்த 2வது பாயிண்ட் நான் சொன்னது போல, ஆண்டவரே, நான் ஆண்டவரே உம்மை விட்டு தூரமாய் போகிறேன். ஆண்டவரே, நம்மை விட்டு நான் தூரமாய் போகிறேன். ஆண்டவரே, என்னை நீர் இழுத்துக்கொள்ளும், என்னை நீர் இழுத்துக்கொள்ளும். எப்பெல்லாம் ஜெபம் பண்றதே முடியலப்பா என்னால. ஆனா இந்த அன்பை விட்டு நான் தூரமா போகிற மாதிரி இருக்கு. ஆனாலும் நீர் என்னை இழுத்துக் கொள்ளுங்க ராஜா. ஆதியிலிருந்த அன்பை காட்டிலும் 10 மடங்கு அதிகமாக எனக்கு இந்த அன்பால நிரப்புங்க ராஜா. பிரசன்னத்தால நிரப்புங்க, கிருபையால நிரப்புங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஓகே, என்னை இழுத்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லி சோலமத்தி ஸ்டார்ட் பண்றார்.
தப்பான இடத்துக்கு வந்துட்டேன். கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்க. என்னை எப்படியாச்சும் இங்க இருந்து கொண்டு போயிருங்க அப்படின்னு சுலுமுத்தினுடைய ஏக்கம். ஆனா சாலமோன் he is proceeding with the marriage. சுலுமுத்தி அலங்கரிக்கப்படுகிறாள். ஆபரணாதிகள் பூண்ட உன் கன்னங்களும் ஆரங்கள் பூண்ட உன் கழுத்தும் அழகா இருக்கிறது. எல்லாம் அவன் வந்து வில்லேஜ் கேர்ள் இல்லையா? வில்லேஜ் கேர்ள வந்து அவன் அலங்கரிக்கிறான். ரொம்ப அட்மையர் பண்றான். வெள்ளி பொட்டுகளுக்குள்ள பொன் ஆபரணங்களை உனக்கு பண்ணுவோம். ஸ்பெஷலா மேக் பண்றாங்க இவளுக்காக. ராஜா தமது பந்தியில் இருக்குந்தனையும் என்னுடைய நலத தலையும் தன் வாசனையை வீசும் பெர்ஃப்யூம் எல்லாமே ரொம்ப அருமையாக அவள வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. பட் சேட்லி சுலுமதி ரிமெம்பர்ஸ் ஹர் ரியல் லவர் தன் நேசர் மேல் நினைவாய் இருக்கிறார். அவருடைய நினைவுகள் எல்லாம் தன்னுடைய நேசர் மேல் இருக்கிறது. இது என் நேசருடைய சத்தம். இங்கே சாலமோனை பார்க்கிறேன். எல்லாமே அழகா இருக்குது. எல்லாமே அந்தஸ்து இருக்குது. அவளுக்கு எந்த குறையுமே இல்லை. இனிமே வெளியில போய் ஆஹ் ஆடு மேய்க்கணும்னு அவசியமே கிடையாது. ராஜா ராணி வாழ்க்கை வாழலாமே. நல்ல ஒரு வாழ்க்கை எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி செட்டில் ஆகலாமே. ஓ, சுலுமத்தின் இருதயம் உண்மையான அன்புக்காக ஏங்குகிற மிகுந்த பணங்கள், மிகுந்த பதவிகள், உயர்வுகள், அந்தஸ்து அவளை திருப்திப்படுத்து. ஓ, என் நேசர் என்று நான் போகணும். என் நேசருடைய சத்தம் இதோ. அவர் மலைகளின் மேல் குதித்தும் மேடுகளின் மேல் துள்ளியும் வருகிறார். மலைகளில் எளிதான ஒரு நாடு மேய்ப்பவர் தானே. அவர் எனக்கு வேணும். என் நேசர் வெளிமானுக்கும் மறை குட்டிகளுக்கும் ஒப்பாயிருக்கு. இதோ அவர் எங்கள் மதிலுக்கு புறம்பே நின்று பலகனி வழியாய் பார்த்து கிராதியின் வழியாய் தமது மலர்ந்த முகத்தை காண்கிறார். இதெல்லாம் சிலது அவர் நினைக்கிறார். அப்படி கனவு காண்கிறார். என் நேசர் என்னோடு பேசி, என் பிரியமே, என் ரூபவதியே, எழுந்து வா. இதோ மாரிக்காலம் சென்றது, மழை பெய்து ஒளிந்தது, பூமியில புஷ்பங்கள் காணப்படுகிறது, அடுத்த சீசன் வந்துருச்சு. பட் ஸ்டில் யூ ஆர் நாட் தேர். நேசர் தன்னை தேடுகிறார் என்பதை சுலமத்தி இங்கே அப்படியே அவர் எழுதுறார். பூமியில புஷ்பங்களுக்கு அடுத்த சீசன் வந்துருச்சு. குருவிகள் பாடும் காலம் வந்தது. காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்திலே கேட்கப்படுகிறது. அத்திமரம் காய் காய்த்தது. திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதி, நீ எழுந்து வா. அத நீங்க இந்த உன்னத பாட்டுல வந்து ரிச் லிட்ரேச்சர் அப்படின்றத மறந்து போ. சிறந்த லிட்ரேச்சர் யூஸ் பண்ணியிருக்க அந்த எழுதினவர்கள் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய உண்மைகள். அந்த காலங்கள் vocabulary கம்மியா இருந்த காலங்கள், லிட்ரேச்சர் ஸ்டைல் கம்மியா இருந்த காலங்கள், இவ்வளவு அருமையாக அவர் எழுதியிருக்கிறத நீங்க வந்து மறந்து போகக்கூடாது. அவன் நேசரும் அவரும் காண விரும்புகிறார். சுலமத்தி 2:14 கண்மலையின் மேல் வெடிப்புகளிலும் சிகரங்களில் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி. உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாய் இருக்கிறது. ரொம்ப நாள் ஆயிடுச்சு பார்த்து. என்னை பிரிந்து போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லி 2 பேரும் மாறி மாறி ஏங்குகிறதான காரியங்கள். இந்த இடத்துலதான் சுலமத்தி வந்து இந்த சிறு நரிகளை குறித்து அவள் பேசுகிறார். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, என்னை பிரிச்சுட்டு போயிட்டாங்க. ராஜாவா இருந்ததுனால அதிகாரத்தின் அதிகாரத்தினால என்னுடைய அருமையான அந்த அன்பின் உறவு முடிந்து போயிருச்சு. இந்த பிடிங்க, இந்த இந்த திராட்சை தோட்டங்கள் கெடுக்கிற காரியங்கள், குழி நரிகள், சிறு நரிகள் பிடிங்க. நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமா இருக்கிறது. இப்பதானே ஆரம்பிச்சோம் அப்படின்றாப்ல. அவங்களும் வந்து வெரி சீரியஸ் லாங் டேர்ம் லவர்ஸ் கிடையாது. இப்பதான் அவங்களுடைய அன்பின் உறவு ஆரம்பிச்சு. அதுக்குள்ள வந்து சாலமோன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டாப்ல. அதான் இந்த வசனத்தினுடைய பொருள்படும். அப்படின்னாதான் ஃபிட்டின் ஆகும். பாருங்களேன். இதுவும் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரியம். சிறு நரிகள் வந்து இந்த அன்பின் உறவுகளை கெடுக்கும் சிறுநரிகள் அப்படின்னு போட்டிருக்கேன். அப்ப அன்பின் உறவுகள் அது ஆண்டவருக்கும் நம்மளுக்கும் உள்ள உறவுகளா இருக்கலாம். இல்ல நம்மளோட நிறைந்தவங்களோட உறவுகளா இருக்கலாம். உறவுகள் எது தெரியும் எப்ப தெரியுமா அந்த உறவு வந்து பிரேக் ஆகும்? டிரான்ஸ்பரன்சி இல்லாதப்ப. பாத்திருக்கீங்களா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள
ஃபுல்லா டிரான்ஸ்பரண்டா இருக்கிறப்ப பாசிட்டிவ், நெகட்டிவ் 2மே டிரான்ஸ்பரண்டா இருக்கிறப்ப நெறைய காரியங்கள் சந்தோஷமா இருக்கும். டிரான்ஸ்பரன்சி கம்மியாக கம்மியாக கெஸ் ஒர்க் நெறைய வரும். சந்தேகங்கள் நெறைய வரும். கோபங்கள், எரிச்சல்கள் இப்படியே வந்துகிட்டே இருக்கும். இப்ப பேச பேச தான் டிரான்ஸ்பரன்சி இருக்கும். மறைக்க மறைக்க டிரான்ஸ்பரன்சி குறைந்து கொண்டே இருக்கும். ஆண்டவருடைய அந்த உறவிலும் கூட அதேதான். ஆண்டவர்ட்ட நம்ம டிரான்ஸ்பரண்ட் ஆண்டவரே, நான் பலவீனமா இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு ஹம்பிளான ஒரு பிரேயர் நீங்க பண்ணா கூட ஆண்டவர் உடனே கிருபையா இறங்கிருவாரு. அத விட்டுட்டு ஆண்டவரே நான் அத பண்ணிருவேன், இத பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லி பெருமையா ஆண்டவர்ட்ட பேசிறக்கூடாது. ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்கப்பா. உங்களுடைய ஜெப வாழ்க்கையை நீங்க எவ்வளவு பலவீனமானவர்கள் என்பதை அதாவது உங்க அதுதான் ஒரு ப்ரூஃபா இருக்கும். இப்ப நீங்க நெறைய ஜெபம் பண்ணலன்னா என்ன அர்த்தம்னா, நீங்க பலவான்கள் என்று கருதுகிறீர்கள். நம்ம ரொம்ப பலவீனர்கள். என்னாலே அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி யோவான் 15:5 ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? என்னால் அன்றி உங்களால் ஒன்றுமே செய்யக்கூடாது. அப்படின்னா செய்ய முடியாது. ஆண்டவரால இல்லாம என்னால ஒன்றுமே செய்ய முடியாது. அப்பா எனக்கு உதவி செய்யுங்க. அப்பா எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நொடி பொழுதும், ஒவ்வொரு நாளும் அவரை சார்ந்து இருந்து நீங்க பழகுனீங்கன்னா, நம்முடைய ஜெப வாழ்க்கையே ஒரு ஜெப வாழ்க்கையாக இருக்கும். ஒரு ஜெப ஆட்டிட்யூட்ல தான் நீங்க வாழ்ந்து கொண்டே இருப்பீங்க. வெளிய போவீங்க. ஆண்டவரே கிருபையா இருங்க ராஜா. ஆண்டவரே எனக்கு இந்த நம்ம சேஃபா இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. உடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். இந்த வேலைக்காக போறேன். பிரசன்னம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே இன்னைக்கு நல்லா எனக்கு கிருபையா எல்லாத்தையும் இது பண்ண உதவி செய்து அதுக்காக நன்றி. கொடுத்த நேரத்துக்காக நன்றி. கொடுத்த இந்த ரிலேஷன்ஸ்க்காக நன்றி. இன்னைக்கு வந்து அந்த பிரதர் ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்காக நன்றி. இன்னைக்கு எனக்கு ஆண்டவரே ஒரு ஒரு புதிதான ஒரு லிங்க் கிடைச்சு அதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்படின்னு சொல்லி நன்றி நிறைதலும், ஜெபங்களும் உங்க வாழ்க்கையில பின்னி பிணைந்து இருக்கணும். ரெகுலர் பிரேயர் டைம்ஸ் முக்கியம் தான். காலைல எந்திரிச்ச உடனே ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர் சில பேர் 2 மணி நேரம்லாம் பண்ணலாம். நல்லதுதான் அது. அது கண்டிப்பா வேணும். ரெகுலர் பிரேயர் டைம்ஸ் மஸ்ட் பி காம்ப்ளிமென்டட் பை ஃபெலோஷிப் பிரேயர் டைம்ஸ். இல்லையா? இன்டென்சிவ் பிரேயர் டைம்ஸ்ன்றது வேற. இன்டர்சிசரி பிரேயர் டைம்ஸ்ன்றது வேற. பேர் வச்சு, டைரியில பேர் வச்சு ஜெபம் பண்றது அதெல்லாம் வேற. அதுவும் தேவை. இதெல்லாம் இந்த பிரேயர்ல நம்மளுக்கு தேவை. இந்த பிரேயர் லைக் கெடுக்கிறது தான் இந்த இந்த சிறுநரிகள்ன்றத நம்ம மறந்து போகக்கூடாது. பிரேயர்னா என்ன? ஆண்டவரோடு உள்ள உறவை கெடுக்கிறது. இந்த கனெக்ஷன கெடுக்கிறது. இல்லையா? உலக மகிமை, உலக பெருமை, பணம், அழகு, ஆசை, இச்சை இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நம்மை அரித்து விடும். ஆண்டவரே! உமக்கும் எனக்கும் எந்த இடையில எதுவுமே இல்லாமல் பார்த்துக் கொள்ளும் சொல்லி பக்தன் பாடுகிறான். ஆண்டவரே! நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ராஜா. ஆண்டவரே! உமக்கும் எனக்கும் பண ஆசைகள் வரக்கூடாது. இடையே பண ஆசைகள் வரக்கூடாது. இச்சைகள் வரக்கூடாது. மொபைல் வரக்கூடாது. WhatsApp வரக்கூடாது. Instagram வரக்கூடாது. எதுவும் இடையில வரக்கூடாது ராஜா. உறவுகள் வரக்கூடாது. இதுல உறவுகள் நீங்க கூட சிறுநர்கள் சில சமயம் ஆண்டவரோட பிடிச்சிரும். ஆண்டவரோட நம்ம உறவுகள், நம்ம பிள்ளைங்க, நம்ம பேர பிள்ளைங்க, இல்லன்னா நம்ம கணவர், மனைவி எல்லாம் அந்த ஆண்டவர விட அதிகமா யாராச்சும் வந்துட்டாங்க அப்படின்னாலே, அங்க சிக்கல் ஆரம்பிச்சிரும். அது சிறுநரியாய் மாறிப் போகும். ஒரு சந்தோஷம், சமாதானம் நம்ம வாழ்க்கையில இருக்காது. ஃப்ரஸ்ட்ரேஷன் கூடிரும். ஆண்டவரே! அது ஸ்ட்ராங்கா பேசி பழகுங்க. ஐயோ! அவங்க தப்பா நெனச்சுருவாங்களே! ஐயோ! அவங்க இப்படி நெனச்சுருவாங்களே! ஐயோ! அவங்க அப்படி நெனச்சுருவாங்களே! இப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஆண்டவருக்கும் உங்களையும் பிரிக்கிற எந்த காரியத்தையும் நீங்க ஸ்ட்ராங்கா நோ சொல்லி பழகணும். ஸ்ட்ராங்கா நோ சொல்லி எப்படி தப்பா நெனச்சா அந்த உறவே தேவை கிடையாது. நெருங்கிய உறவா இருக்கலாம். நம்ம பிள்ளைங்களா கூட இருக்கலாம். டசன்ட் மேட்டர். ஆண்டவர் சொல்றார். ஆண்டவருக்கும் நம்மளுக்கும் வருகிற எனி குளோஸ் ரிலேஷன்ஷிப் கணவன் மனைவியா கூட இருக்கலாம். அதுக்கு நான் வந்து சண்டை போட சொல்லல. பட் யூ கேனாட் காம்ப்ரமைஸ். சாரிப்பா எனக்கு இந்த இது இருக்குப்பா. எனக்கு வொர்க் இருக்குது. சாரிம்மா எனக்கு வந்து எனக்கு பிரையாரிட்டி இருக்குது. அப்படின்னு சொல்லி தைரியமா நீங்க காட் யூ வில் சீ காட்ஸ் ஹேண்ட். ஐயோ! எனக்கு வேற வழி இல்ல அப்படின்லாம் சொல்லிறாதீங்க. சுளுமத்தி வந்து அவ வந்து வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லாம எப்படி அவ இது பண்றான்றத நம்ம பார்க்க போறோம். அடுத்து 3வது அதிகாரத்துல இன்னும் ஏக்கம் கொள்ளுகிறாள். அவ படுக்கையில ஏக்கம் கொள்கிறாள். ராக்காலங்களிலே என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன். படுக்கையில நேசரை தேடுறேன். தேடியும் நான் அவரை காணவில்லை. நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்தும நேசரை தேடுவேன் என்றேன். தேடியும் நான் அவரை காணவில்லை.
அவ வந்து ரொம்ப லாங் பண்ற. நகரத்திலே திரிகிற காவலாளர் என்னை கண்டார்கள், என் ஆத்தும நேசரை கண்டீர்களா என்று அவர்களை கேட்டேன். நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்தும நேசரை கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றுள்ள அறையிலும் கொண்டு வந்து விடு மட்டும் விடாமல் பற்றிக்கொண்டு அப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும் அப்படின்னு நினைச்சு பாக்குறேன். But then it's all a dream. ஏக்கம் வந்து வெறும் ட்ரீமாக தான் இருக்கிறது. வெறும் ட்ரீம் தான். பாத்திருக்கீங்களா? நம்ம யாரை குறிச்சு ரொம்ப ஏங்குவோமோ அவர்களை குறித்து நம்ம கனவு காணும். யாரோட நம்ம சப்கான்சியஸ்லயும் அவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்காக ஏங்கி கொண்டு இருப்போம்னா அவங்க ரொம்ப அவங்கள பாக்குற மாதிரி அப்படிலாம் நம்ம வந்து நம்மளுடைய சப்கான்சியஸ்ல அவங்க ரொம்ப ஆழத்துல போயிருப்பாங்க. இதுக்காக தான் அந்த இன்னர் ஹீலிங்க்லாம் நான் சொன்னேன். ஆண்டவர் அந்த காரியத்துல இருந்தெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு பூர்ணமான ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுக்கட்டும். பட் சாலமன் இஸ் ப்ரொசீடிங் டுவர்ட்ஸ் மேரேஜ். சாலமன் வந்து திருமண நாளுக்காக ஆயத்தப்படுகிறார். வெள்ளை போலத்தினாலும் சாம்பிராணியினாலும் வர்த்தகருடைய சகலவித கந்தக பொடியினாலும் பாருங்க அந்த லும் 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 இல்ல லைக் 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 இது அது இது எப்பப்பா எவ்வளவு இமேஜினரி தெரியுமா உன்னத பாட்டுல. இது இப்ப எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணாங்கன்னு தெரியல. ஹீப்ரூல உள்ளதெல்லாம் வந்து வேற வேற மாதிரி இருந்திருக்கும். வனாந்திரத்தில் வருகிற இவர் யார்? இதோ சாலமனுடைய பஞ்சம். சிறுவேலின் சௌரியவான்களில் 60 சௌரியவான்கள் அதை சுற்றி நிற்கிறார்கள். பல்லக்க சொல்றாங்க. இவர்கள் எல்லாரும் பட்டயம் பிடித்து யுத்தத்திற்கு பழகினவர்களா இருக்கிறார்கள். ராக்கால பயத்து நிமித்தம் அவனுடைய பட்டயம் அவனுடைய அறையில் இருக்கிறது. சாலமோன் ராஜா தனக்கு லீபனோனின் மரத்தினால் ஒரு ரதத்தை பண்ணுவித்தார். அதை தூண்களை வெள்ளியினாலும் அதன் தட்டை பொன்னினாலும் அதன் ஆசனத்தை இரத்தாம்பரத்தினாலும் பண்ணுவித்தார். இது முற்புறத்திலே எருசலேமின் குமாரத்திகள் நிமித்தம் நேசம் இன்னும் சமுக்காலம் விரித்திருந்தது. சியோன் குமாரத்திகளே, நீங்கள் புறப்பட்டு போய் ராஜாவாகிய சாலமோனின் கல்யாண நாளிலும் மனமகிழ்ச்சியின் நாளிலும் அவருடைய தாயார் அவருக்கு சூட்டின வியோடு இருக்கிற அவரை பாருங்கள் அப்படின்னு சொல்லி மேரேஜ் ப்ரிப்பரேஷன் எல்லாம் வேகமா போயிட்டு இருக்குது. நல்லா பாருங்க, சாலமோன் வந்து அவர் இருந்தது வந்து பீக் ஆஃப் இஸ்ரேல் கிங்டத்தோட பீக் ப்ராஸ்பெரிட்டில செழிப்பின் சிகரத்துல இருக்கிறப்ப சோலமத்தி இதெல்லாம் பாக்குறேன். ஆனா இவ்வளவு செல்வ செழிப்புலையும் ஒரு இருதயம் அங்கே இல்லை. அதுதான் the பியூட்டி ஆஃப் ரியல் லவ். நம்ம ஆண்டவரை உண்மையா நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னா எங்க இருந்தாலும் சரிதான், நம்ம இருந்து எங்க யாரதான் தேடிட்டே இருக்கும், ஆண்டவர் தான் தேடிட்டே இருக்கும். அவர் எனக்கு வேணும், அவர் எனக்கு வேணும். 5 ஸ்டார் ஹோட்டல்னாலும் சரிதான், வெளிநாட்டு பயணமானாலும் சரிதான், பெரிய பெரிய இடங்களாலும் சரிதான், என்னை திருப்திப்படுத்துவது எது? ஆண்டவரின் நேசம், என் ஆண்டவரின் சமூகம், என் ஆண்டவரின் பிரசன்னம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஒரு எனக்கு நிறுத்து. அப்படி இல்லையே, உலகத்தால் நினைஞ்சிருக்கேன் 5 ஸ்டார் ஹோட்டல்னா ஆண் வாய திறப்பான் இல்லையா? வெளிநாடு ஆண் வாய திறப்பான். ஆணுடைய பிரசன்னம் ஒன்னும் தெரியாது. நேசம் இல்லையே, ஆண்டவருக்காக பொங்குகிற நேசம் நம்மிடத்துல காணப்படலையே. சுலுமத்திட்ட காணப்பட்ட அந்த இயங்குகிற அன்பு அனல் நம்மகிட்ட கிடையிலையே. ஆண்டவருக்காக இயங்குகிறது. ஆண்டவரே நான் எப்பொழுதும் விடதை நான் காண்பேன், எப்போது நான் ஜெபம் பண்ணுவேன், எப்போது உடைய சத்தம் எனக்கு கேட்கும். ஜெபம் பண்றது ஒரு கடமை மாதிரி இருக்குது, நேர்த்தி கடன் மாதிரி. மத்திய பிரதேசல நான் ஊழியம் செஞ்சிருக்கிறேன். அந்த காலங்கள்ல வந்து அது ஒரு காலங்காத்தாலே மணி அடிப்பான், கடங்கன பக்கத்து வீடு எல்லாம் ஞாபகம் இருக்கு. டெய்லி காலையில ஐ திங்க் ஒரு 6 மணி போல 1/2 மணி நேரம் மணி அடிச்சு பூஜை பண்ணுவான். பயங்கர பக்தியான குடும்பம்னு நினைச்சேன். நாங்க இருந்து ஒரு வருஷம் கழிச்சுதான் தெரிஞ்சிச்சு அது ஒரு ப்ராஸ்டியூட்டோட வீடு அப்படின்ட்டு. ப்ராஸ்டியூட்டோட வீடு பக்கம் அட்ஜசன்ட் வீடு. ஒரு வருஷம் கழிச்சுதான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நான் நினைச்சிட்டு இருந்தேன் பக்தியான வீடு அப்படின்ட்டு. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, அந்த பக்தி வந்து அது கேட்டகரைஸ் பக்தி. அது அந்த கடமையை நான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என் வேலையை என் வேலை நார்மலா அதுல எந்த மாற்றமும் இருக்கா, ரெண்டுக்கும் சம்மதமே இருக்கா. பைஃபர்கேட்டட் டபுள் லைஃப். நேற்றைய தினத்துல பார்த்தோம் இல்லையா, இரட்டை வாழ்க்கை வாழ நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோமா? ஆண்டவரே, everything in relation with Jesus Christ, every decision in relations with the glory of God,
ஒவ்வொரு தீர்மானமும் ஆண்டவருடைய மகிமையை சார்ந்து ஒத்து கனெக்டடா இருக்கணும். ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிற காரியங்கள் தான் என்னுடைய சிந்தனை அலைகள்ல தாக்கி கொண்டு இருக்கணும். ஆண்டவருடைய கண்ணின் பார்வைகளைப் போல நான் பார்க்க எனக்கு என்னை நீர் மறுரூபப்படுத்தும் ஆண்டவரே. என்னை நீ மறுரூபப்படுத்தும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபித்துக் கொண்டே இந்த செய்தியை கேட்டு நம்ம முடிக்க போகிறோம். சாலமன் சுலபத்தின் அழகை இப்போ வந்து ரெடி ஆயிட்டு இருக்கா இல்லையா? ஐயோ! இது எல்லாத்தையும் நீங்க வாசிச்சீங்கன்னா, நிறைய அப்படியே வந்துகிட்டே இருக்கும். நான் அத வெறும் இத மட்டும் போடுறேன். உன் கண்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு இது. அப்புறம் உன் கூந்தல் எப்படி இருக்குன்றது வந்து பற்கள், உதடுகள், கழுத்து, அப்புறம் உடல்ல உள்ள ஒவ்வொரு காரியத்தையும் அப்படியே வர்ணித்துக் கொண்டே இருக்கிறத வந்து பார்க்கிறோம். 7வது வசனத்துல, "என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை" அப்படின்னு சொல்லி சாலமோன் அட்மையர் பண்றான். சுலோமத்தினுடைய அந்த எக்ஸ்டர்னல் பியூட்டிய வந்து அட்மையர் பண்றான். ஆண்டவர் சுத்தமான நாளைக்கு இதுல நிறைய காரியங்கள் நம்ம இயேசு கிறிஸ்துவ அட்மையர் பண்ற மாதிரி இருக்கும். சோ 2லயுமே நம்ம பார்க்கலாம். அது ஆண்டவர் சுத்தமான நாள் நம்ம அன்னைக்கு எடுப்போம், நாளைக்கு எடுப்போம். சோ இப்படி நடந்துட்டு இருக்கிறப்ப தான் என்ன நடக்குது அப்படின்னா, ஆ இதுவும் இது 5வது அதிகாரம் வந்து இது சில பேர் கனவுன்றாங்க, சில பேர் வந்து உண்மையா நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. என்ன இப்படி ஆரம்பிக்குது பாருங்க 5வது அதிகாரம். சுலோமத்தி வந்து அவருடைய இருதயத்துல நேசர் மட்டும் தான் இருக்கிறார். தன்னுடைய நேசர் மட்டும் தான். சாலமோன் கிடையாது. நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது. திடீர்னு கதவு தட்டுற மாரி இருக்குது. எல்லாம் நம்ம அப்சசிவா இருக்கிறப்ப அப்படி இருக்கும் இல்லையா? கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே சத்தம் கேட்கிறேன். என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே கதவை திற. என் தலை பனியினாலும், என் தலை மேல் இரவின் பெய்யும் தூறலால் நனைந்திருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாப்ல. சுலமத்திய தேடி வந்துட்டாப்ல. சுலமத்திக்கு திடீர்னு நைட் என்ன தோணுது அப்படின்னா, என்னைய தேடி வந்து நேசர் வந்துட்டாரு அப்படின்னு. என் வஸ்திரத்தை காட்டி போட்டேன். நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன். எப்படி அவைகளை திரும்பி போய் எப்படி நான் திறக்க முடியும்? அப்படின்னு சொல்லி ஒரு பயம் அவளுக்கு. 4வது என் வசனம், என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார். மேல இருந்து அந்த லாட்ச உள்ளக இருந்து திறக்கிற மாரி அவளுக்கு தெரியுது. படுத்திருக்கிறப்பவே பார்க்கிறா. எல்லாமே கனவு மாரி. அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. என் நேசருக்கு கதவு திறக்க நான் எழுந்தேன். சரி நம்ம போயிரணும். கதவ திறக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பூட்டின கைப்பிடிகள் மேல் என் கைகளில் இருந்து வெள்ளை போலவும் என் விரலில் இருந்து வாசனையில் உள்ள வெள்ளை போலம் வடிந்தது. அதாவது இவ வந்து ஃபுல் பெர்ஃப்யூம்டா இருக்கிறாளாம். நைட்ல கூட பெர்ஃப்யூம்டா இருக்கிறா. திறக்கிறப்ப கூட அந்த பெர்ஃப்யூமோட இது வடியுது அப்படின்றா. என் நேசருக்கு கதவை திறந்தேன். திறக்கிறப்ப சடன்லி ஹி வேனிஷஸ். என் நேசரோ இல்லை போய்விட்டார். ஓகே. சோ இது பார்க்கிறப்ப இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு கனவு மாரி தான் இருக்குது. ஏன்னா வந்து அந்த ஷெப்பர்ட் வந்து சாலமோனோட கிங் பேலஸ்ல வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. இல்ல பட் ஷி இஸ் லாங்கிங். சுலோமத்தி வந்து ஏங்கிக் கொண்டே இருக்கிறதுனால அவளுக்கு இந்த கனவுகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பொதுவான கருத்து இது. கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் அக்ரி பண்ற இடம் இது. ஒரு ஒரு நைட் மேர் மாதிரி இதை பார்த்து கொண்டிருக்கிறார். என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. 6வது வசனம், அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவனுக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. நகரத்தில் திரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார். ஓ! அலறி எந்திரிக்கிறா. அடி வாங்குறா. அடி வாங்கி அவளுடைய ட்ரெஸ் எல்லாம் உரியிறாங்க. என் போர்வை எடுத்துக்கொண்டு அப்படியே பதறி போய் எந்திரிக்கிறா. நான் சொல்ற அந்த எமோஷன் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். சூலமத்தியோட எமோஷன்ஸ் நம்ம ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். ஷி இஸ் லாங்கிங். அன்புக்காக அவள் வந்து ஏங்கி தூங்க முடியல அவளால. அவளால தூங்க முடியல. எருசலேமின் எந்த அன்புக்காகவும் சில சமயம் நம்ம இப்படி ஏங்க முடியும். ஓகே. ஒருவேளை ரொம்ப நேசிச்சவங்க நீங்க இழந்திருந்தீங்கன்னா கூட ஒரு நைட்ல கொஞ்சம் தூக்குறோம் வர்றதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். மே காட் ஹீல் யூ அகைன். இன்னர் ஹீலிங்காக நீங்க ஜெபித்துக் கொண்டே இருங்க. நடத்துனேன் இல்லையா? உங்க கையை எடுத்து ஆண்டவரே உங்க தலை மேல வச்சு, ஆண்டவரே என்னை உள்ளான சுகப்படுத்துங்க. உங்களுடைய அன்பால நிரப்புங்க. என்னுடைய எல்லா தோல்விகள், இழப்புகளை ஏற்றுக்கொள்றதற்கு எனக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி, மன்னிக்கிறதற்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி, நீங்க ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணிட்டே இருங்க. யார் யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமா பேசுனாங்களோ, யார் யாரெல்லாம் காயப்படுத்துனாங்களோ, அவங்களுக்காக ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு இன்னர் ஹீலிங் வந்து கன்டினியூஸா நடந்து கொண்டே இருக்கும். ஓகே. இல்லன்னா இல்ல இந்த மாரி நைட் மேட்ச் சில சமயம் நைட்டு தூங்க முடியாம போயிரும். நைட்டு தூங்க முடியாம போயிரும். எருசலேமின் குமாரத்திகளே, என் நேசரை கண்டீர்களானால், நான் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் என்று அவருக்கு சொல்லும்படி உங்களை ஆணையிடுகிறேன். ஓகே.
சோ அடுத்து வந்து சூழ்மத்தி வந்து அவளோட டர்ன் எடுக்கிறான். தன் நேசரின் அழகை வர்ணிக்கிறார். தலை எப்படி இருக்குது, கண் எப்படி இருக்குது, கன்னங்கள் எப்படி இருக்குது, கரங்கள் எப்படி இருக்குது, கால்கள் எப்படி இருக்குது, வாய் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த 2க்கும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, சூலமத்தியினுடைய தன்னுடைய நேசரை வர்ணிக்கிறதும், சாலமன் சூலமத்தின் வர்ணிக்கிறதுக்கும் வந்து கொஞ்சம் சூலமத்தியினுடைய வர்ணனை வந்து டீசென்ட்டா இருக்கிற மாரி இருக்கும். ஓகே. அதாவது நான் இன்டீசென்ட்ன்னு சொல்ல வரல. ஆனா பைபிள் நெறைய காரியங்கள வந்து வெளிப்படையா எழுதி இருக்கிறது. பட் சாலமோனுடைய இது வந்து கொஞ்சம் பாடிலி ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப வெளிப்படையா இருக்கிற மாதிரி இருக்கு. பட் சூலமத்தி வந்து அந்த ஐ திங்க் தட் தேர் இஸ் சம் பியூரிட்டி ஆஃப் மோர் பியூரிட்டி ஆஃப் லவ் இன் சூலமத்திஸ் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஹர் லவ். அவருடைய அன்பின் நேசரை வந்து வர்ணிக்கிறதுல வந்து இன்னும் அ ஒரு படி மேல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இதுதான் ஒரு கிளாசிக்கான இடம் நம்மளுக்கு வருது. என்ன அப்டின்னா, ஆ உன்னத பாட்டு 5, 6, 11, 12, 13 பள்ளத்தாக்கிலே பழுத்த கனிகளை பார்க்கவும், திராட்சை செடிகள் துளிர் விட்டு மாதுளம் செடிகள் அதாவது இப்ப மேரேஜ் நடந்துருச்சா? இல்ல நடக்க போகுதா? அண்ட் மோஸ்ட்லி மேரேஜ் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு தான் நெனைக்கிறேன். தெரியல எனக்கு. நம்மள எக்ஸாக்ட்டா நம்மள இன்டர்பிரட் பண்ண முடியல. பட் ஆனா சூலமத்தி வந்து அரண்மனையிலிருந்து ஓடி போகிற ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் நம்ம இங்க பார்க்கிறோம். கனிகளை பார்க்கவும், திராட்சை செடிகள் துளிர்விட்டு மாதுளம் செடிகள் பூத்ததா என்று அறியவும், வாதுமை தோட்டத்துக்கு போனேன். இங்க ஒரு தோட்டத்துக்கு போறா. 2வது வசனம் பாருங்க முக்கியமானது. நினையாததுக்கு முன்னே என் ஆத்துமா என்னை அமினதாப்பின் ரதங்களுக்கு ஒப்பாக்கினது. திடீர்னு நினைக்கிறேன். ரன் அவே ஃப்ரம் ஹியர் தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம். வேகமாக ஓடி போயிரு. சாலமோனுக்கு இது அறிவிக்கப்படுகிறது. ஐ திங்க் சாலமோன் வந்து ஐ திங்க் பை நவ் ஹி ஹஸ் ட்ரைட் அண்ட் ஃபெயில்ட். சாலமோன் புரிந்துவான். சுலமத்திய உண்டு. மித்த 60 பேரை போல சுலமத்தி கிடையாது. She is exceptionally different. Classically different. She is uniquely different. சுலமத்தி அவள் ரொம்ப விசேஷமானவள். அவளை நம்மள பிடிச்சு வைக்கிறது வேஸ்ட். நம்மள என்னதான் நம்மளுடைய என்னுடைய என்னுடைய மகிமையை பார்த்து அவ மயங்கவே இல்ல. என்னுடைய பணத்தை பார்த்து மயங்கவே இல்ல. என்னுடைய பிரம்மாண்ட அரண்மனைகளை பார்த்து அவ மயங்கவே இல்ல. ஈவன் நான் அன்ப குடுக்கிறேன்னு சொன்னேன். அன்ப குடுக்கிறேன்னு சொன்னேன். அந்த வார்த்தைகளுக்கும் அவ மயங்கவே இல்ல. She ran away from Solomon and his glory. 13வது வசனம். அதனால கூப்பிடுறாங்க. திரும்பி வா, திரும்பி வா சுலமத்தியே. நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா, திரும்பி வா. அண்ட் தென் 3rd பார்ட்டி ஒருத்தவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? சூலமத்தியில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? என்னையா சூலமத்தியில் நீங்க பார்க்கிறீங்க? சாதாரண ஆள் நினைச்சீங்களா? அவள் 2 சேனையின் கூட்டத்திற்கு சமமானவள். She is equivalent to 2 sets of army because she is having the true passion, true love. உண்மையான அன்பு படைத்தவளை. She is more powerful than Solomon's army. சாலமோனின் அந்த பட்டாளங்களை பார்க்க சூலமத்தியின் அந்த இருதய அன்பு நேச அனல் மிகவும் கடுமையானது, மிகவும் கடுமையானது. அதுக்கப்புறம் 7ல இருந்து அவங்க 2 பேரும் சேர்றாங்க. 2 பேரும் சேர்ற காரியங்கள் எல்லாம் அந்த 7வது அதிகாரத்துல நம்ம வாசிக்க முடியும். அதனாலதான் சொல்லுவா 8:5ல அவங்க இணையறத நம்ம பார்க்கிறோம். அவங்க உண்மையான அன்போடு தன்னுடைய அன்பின் நேசரோடு கூட அங்கே கன்சுமேட் ஆகிறது. தன் நேசர் மேல் சாய்ந்து கொண்டு வனாந்திரத்திலே வருகிற இவள் யார்? அப்படியே சாய்ந்து கொண்டு அப்படியே வர்றா. கண்டுபிடிச்சிட்டா அவன. யா கண்டுபிடிச்சிட்டா. சொல்ற நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். என்னை விட்டுறாதப்பா. எனக்கு வேண்டாம். இந்த பணம் பகட்டு இதெல்லாம் வேண்டாம். செல்வாக்கு அந்தஸ்து இதெல்லாம் வேண்டாம். செக்யூரிட்டி சிக்னிபிகன்ஸ் இதெல்லாம் வேண்டாம். எனக்கு நீர்தான் வேணும். நீர்தான் வேணும். நேசம் மரணத்தை போல வலிது. நேச வைராக்கியம் பாதாளத்தை போல கொடிதா இருக்கிறது. என்னால தூங்க முடியல. எப்பொழுதும் உன்னைத்தான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு அன்பு நம்ம ஆண்டவர் மேல வைக்க முடியுமா? இதுக்காக தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது.
எப்பொழுதும் ஆண்டவரே உண்மையே நினைக்க எனக்கு உதவி செய்யும். ஒரு நேச வைராக்கியத்தை தான் உமக்காக நான் வாழ்ந்து மடியணும் அப்படின்ற ஒரு வைராக்கியம். அதன் தழல் அக்னி தழலிலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமா இருக்கிறது. ரிவைவல் ஃபயர்ன்றாங்க. நான் என்ன தெரியுமா என்னோட இன்டர்பிரேஷன் ரிவைவல் ஃபயர் என்ன தெரியுமா? இட் இஸ் அனாயிண்டிங் ஆஃப் லவ் அனாயிண்டிங் அப்படின்னு நான் சொல்றேன். அன்பின் அபிஷேகம். ஜனங்களை இழுக்கிறதான் அன்பின் அபிஷேகம். கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. கிறிஸ்துவாக்களை ஆதாயம் செய்ய நேச அனல். அவர் நம்மளுக்காக மரித்தாரே அப்படின்னு சொல்லி மறுபடியுமா யான் இணைகிற இந்த காரியம். எல்லாரும் சேர்றாங்க இல்லையா? 2 பேரும் சேர்றாங்க. பிரிந்து வந்தவர்கள் சேர்றாங்க. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிழ்க்க மாட்டாங்க. வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டார். எதுவுமே உண்மையான அன்பை விட்டு நம்மை பிரிக்காது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்தியை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். 1000 கோடி கொடுத்தாலும் உண்மையான அன்பை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன். என் நேசரை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன். சுலமித்தியினுடைய சூளுரை அப்படின்னு நம்ம சொல்லலாம். சுலமித்தியை பாருங்க. கடைசியில் இன்னொரு பாருங்க எபிசோட் பயங்கரமா வித்தியாசமான எபிசோட் பாருங்க. இதெல்லாம் இருக்கிறதுனாலதான் சாலமோன் கொஞ்சம் நெகட்டிவ் ஆஸ்பெக்டா நம்ம பாக்குறது கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கு. நேற்றைய வியாக்கியானத்துக்கும் இன்றைய வியாக்கியானத்துக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்குதான் ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். நேற்றைய வியாக்கியானத்தை காட்டும். நேற்றைக்கு நான் பேசினப்ப நீங்க இன்னொரு கூட ரெக்கார்டிங் கேட்டு பாருங்க. அது கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இன்னைக்கு மோர் க்ளோசர் டு ஒரிஜினல் இன்டர்பிரேஷன் மாதிரி இருக்கும். 8 பாருங்க. நம்மளுக்கு ஒரு சிறிய சகோதரி உண்டு. சகோதரர்கள்ட்ட பேசுறா. இப்ப சோலமத்தி ஃபேமிலி எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாரும் பாக்குறாங்க. இப்ப ஏன் வந்துட்ட? ஐயோ எனக்கு நேசர் தான் வேணும். என்னுடைய நேசர் தான் வேணும்னு சொல்றா. கம்பல் பண்ணி கூட்டிட்டு போனாங்க. அதனால அவங்க சகோதரர்கள் என்ன சொல்றாங்க? நமக்கு ஒரு சிறிய சகோதரியும் உண்டு. அவளுக்கு ஸ்தனங்கள் இல்லை. ஷீஸ் நாட் டெவலப்டு. இன்னும் விமனா டெவலப் ஆகல. ஆனா நம்முடைய சகோதரியை கேட்கும்னாலே அவளுக்காக நாம என்ன செய்வோம்? அவன் இன்னும் சாலமோனை டவுட் பண்றாங்க. ஷீ வில் அகைன் கம். மோசமான ஆள் அவன். திருப்பி வருவான். இந்த சகோதரியை கேட்பான். 9ல அவள் ஒரு மதிலானால் அதன் மேல் வெள்ளைக்கோட்டையை கட்டுவோம். அவள் கதவானால் கேதுரு பலகைகளை அதற்கு இணைவு பண்ண சொல்றாங்க. ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சாலமோன் இப்படி பண்ணல. பட் அவங்க இன்செக்யூர்டா அப்படி ஃபீல் பண்றாங்க. சூலமத்தி சாலமோனுக்கு கூறும் அறிவுரை என்ன தெரியுமா? ஓகே. பாகால் அம்மோனிலே சாலமோனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் உண்டாயிருந்தது. அந்த தோட்டத்தை காவலாளிகள் வசத்திலே அதன் பலனுக்காக ஒவ்வொருவரும் 1000 வெள்ளிக்காசு கொண்டு வரும்படி விட்டார். சூலமத்தி சாலமோனை பத்தி லைட்டா தெரிஞ்சிரும். ரொம்ப செழிப்புப்பா அவனுக்கு. ஆனா சொல்றா 12 வசனம் 8:12 என் திராட்சை தோட்டம் எனக்கு முன்பாக இருக்கிறது. சாலமோனே உமக்கும் அந்த 1000மும் அதன் கனியை காக்கிறவளும் 200ம் சேரும். இமேஜினரியா பேசுறான். என்னுடைய திராட்சை தோட்டத்தை நீ கெடுக்காத. உனக்கு 1000 திராட்சை தோட்டம் இருக்கு. அதனுடைய பலன் எல்லாம் உனக்குதான். ராஜஸ்திரீகள் அவங்கெல்லாம். அவங்களுக்குள்ள எல்லா பலனும் உனக்கு வரும். பட் எனக்குள்ள திராட்சை தோட்டம் எனக்கு முன்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸோட புத்தகம் முடிகிறத நம்ம பார்க்கிறோம். அடிக்கடி சூலமத்தி சொன்ன ஒரு கருத்தோட நான் முடிக்கிறேன். 2:16, 6:3 இன்னும் 2-3 வசனங்கள் இருக்கிறது. என் நேசர் என்னுடையவர். எக்ஸ்க்ளூசிவிட்டி. என் நேசர் என்னுடையவர். நான் அவருடையவர். ஐ கேனாட் பிலாங் டு எனிஒன். அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். நான் என் நேசருடையவர். என் நேசர் என்னுடையவர். அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். அவர் ராஜாதி ராஜா கிடையாது சார். I have not loved anybody for the position or the post. But I belong to my lover. My beloved. நான் அவருக்கு மட்டும்தான் சொல்லலாம். ஒரு பியூட்டிஃபுல்லான இல்ல? ஐ திங்க் ஆண்டவர் சூலமத்தியினுடைய இந்த உண்மைத்தனத்துக்கும் சாலமோனே ஒருவேளை இத பார்த்து அட்மையர் பண்ணி தான் எழுதியிருக்கணும். ஏன் அப்படின்னா சூலமத்தி விட்டுட்டு போன உடனே சாலமோன் அப்படி லேஸ்ல அதிகாரம் அவன் கையில இருக்குது. இன்னும் நினைச்சிருந்தா விடாம பிடிச்சிருக்கு. சாலமோன் found something very different. ஒரு வித்தியாசமா அறியாத சூழல். அறியாத சூழல் பத்தி இவ்வளவு உண்மை, இவ்வளவு அன்பு. ஐ திங்க் for the first time சாலமோன் கண்டுபிடிக்கிறான் தான். பட் சாலமோனுக்கு கிடைக்கல. உண்மையான அன்பு அவனை 1000 பேர்கிட்ட ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தாலும்
Sulamati was exceptionally different, but she never belonged to Solomon. ஒரு வித்தியாசமான தனித்துவம் சிறந்த ஒரு பெண்ணும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு காலமும் அவர் சாலமோனுக்கு சொந்தமாக விடல. அவளும் விடல, சாலமோனும் விட்டுட்டான். ஒரே ஒரு வசனத்தோடு கூட முடிக்கிறேன். 6:19 நாம தேவனுக்கு சொந்தம்ன்றதை மறந்து போகக்கூடாது. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றோம், உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமா இருக்கிறது என்றும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. I do not belong to me. நான் இஷ்டத்துக்கு சாப்பிட முடியாது. இந்த சரீரம் அவருக்கு தேவை. நான் இஷ்டத்துக்கு இதை கெடுக்க முடியாது. கண்டதையும் நான் மொபைல்ல பார்க்க முடியாது. ஐயோ, என் கண்கள் ஆண்டவரை பார்க்க, ஆண்டவரை நேசிக்க. கண்டதையும் நான் கேட்க முடியாது. கண்டவர்களோட நான் பழக முடியாது. கண்டவர்களையும் நான் தொட அனுமதிக்க முடியாது. ஆண்டவர் என்னை அவருடைய ஜீவனை கொடுத்து எனக்கு விலைக்கு வாங்கி இருக்கிறார். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்த செபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்கு இருப்பது ஒரே ஒரு வாழ்க்கை தான் ராஜா. இந்த வாழ்க்கையில ஆண்டவரே, இந்த சரீரத்தால, ஆத்மாவினால, ஆவியினால உங்க நாமத்துக்கு மகிமைக்காக மாத்திரம் நாங்கள் வாழ்ந்து விட உதவி செய்யுங்க. இந்த வசனத்தை கேட்கிறவர்கள் வெறும் கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்ல ராஜா, ஒரு ஆழமான அர்ப்பணிப்போடு கூட ஜெயமாய் ஓட்டத்தை முடிக்க ஒவ்வொருவருக்கும், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும், யூடியூப்ல ஆண்டவரே இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த சாக்கியத்தை கொடுத்த, அடியனுக்கும் இந்த சாக்கியத்தை கொடுத்த, எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஜெயமாய் ஓடி முடிக்க உதவி செய். இயேசுவின் நாமத்தில் பிதா, ஆமென். தேங்க்யூ தம்பி. இந்த நாள்லயும் பெரிதான ஒரு சத்தியத்துக்குள்ளாக தேவன்